அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமா ஆட்டம் போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதனாலதான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. பழனிசாமி ஆட்சியில எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். ஏற்கனவே பொன்மன உச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்தில் அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? தன்னுடைய தவறுகள் இருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மெஷின். ஊழல் நிறைந்து மலிந்து வளைந்து கிடக்குது, அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற. அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அதிமுக ஆட்சி எங்க கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அன்றைக்கே சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு, டெல்லிக்கு தமிழ்? இது இருந்தா உண்டு, இது எல்லாம் என்ன பேசுறது? பழனிசாமி ஆட்சியில எதிலும் கலெக்ஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். வள்ளுவருக்கு காவி பூசினாலும் கப்சிப், எம்ஜிஆருக்கு காவி பூசினாலும் கப்சிப். இதுதான் பழனிசாமியுடைய ஆட்சியின் நிலைமை. அதிமுக ஆட்சியே இவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னா என்டிஏ ஆட்சின்னு பாஜக தமிழ்நாட்டில் மொத்தமா ஆட்டம் போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? மதவாதம் தலை தூக்கும், கலவரங்கள் உண்டாகும், மக்கள் பிளவுபடுவாங்க, மாநில உரிமைகள் பறிக்கப்படும், குலக்கல்வியை கொண்டு வருவாங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் உருவாக்கின இந்த நவீன தமிழ்நாட்டை வளர்ச்சியை நாசப்படுத்திடுவாங்க. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினரோட இடஒதுக்கீட்டை பறிப்பாங்க. சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டை மகாராஷ்டிரா பாணியில ரத்து செய்வாங்க. தமிழை சிதைக்க இந்திய திணிப்பாங்க. ஏன்? தமிழ்நாடு என்ற அடையாளத்தை அழிச்சு தட்சிண பிரதேசன்னு பெயரை மாத்திடுவாங்க. அதுக்காகத்தான் பாஜகவுக்கு பழனிசாமி வாக்கு கேட்டு வரார். அதனாலதான் இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை நீங்க கொடுக்கணும். தவறுக்கு மேல் தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகள் இருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜக என்கிற வாஷிங் மெஷின். தன்னுடைய தவறுகள் இருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு விழுகிற வாக்குகள். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு விடக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆடுகிற அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் மண்ணோடும் வீழ்த்தப்படணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நினைச்சு பாருங்க, 2021 உங்க ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்தோம்.
ஏற்கனவே பொன்மன உச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், தீய சக்தி திமுகவை வேரோடு தமிழகத்தில் அழிக்க வேண்டும் என்று. அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன, நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்திருக்கு சொல்லு? என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு? டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தலை பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 இருந்து 2009 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல. உங்க ஆட்சியில ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது. ஊழல் நிறைந்து மலிந்து வலிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி பேசுற? நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அண்ணா திமுக கூட்டணி அமைச்ச உடனே சொல்லியாச்சு. அன்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் அவரும் சந்தித்து அங்க ஐடிசி ஹோட்டல்ல முதல்ல பேட்டி கொடுக்கிறோம். கூட்டணி அமைச்ச உடனே அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்ப மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையில் இந்தியாவில் அத்தனை பத்திரிகையாளர் வந்தாங்க, ஊடக நபர்கள் வந்தாங்க, பேட்டி கொடுத்தார். அப்பா அண்ணா திமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க. எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் முதலமைச்சருடைய வேட்பாளர். எங்க கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். அன்றைக்கே சொல்லி ஆகிவிட்டது. அப்புறம் எதுக்கு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு? டெல்லிக்கு தமிழ் இது இருந்தா உண்டு. இது எல்லாம் என்ன பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அமைச்சாச்சு. கூட்டணியுடைய பிரதான கட்சி நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தேர்தல் தெளிவா பேசியாச்சு. யார் கூட்டணி அமைக்கிறது, யார் கூட்டணிக்கு தலைமை, யாருடைய ஆட்சி அமைக்கணும், யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் தெரியாது. இருந்தா தானே. அது வேண்டாம்ப்பா. அதெல்லாம் ஒருத்தர் கேஸ் வேற போட்டுக்கிறேன் மேல. ஏங்க பால்டா எல்லாம் பேர் ஏதாவது சொல்லணும். நான் பேர் எங்கேயுமே பேரை சொல்லதா? பத்திரிகையாளர் இருக்காங்க, ஊடக நம்பர் இருக்காங்க, ஏதோ பேர் சொன்னாங்களா? எங்கேயுமே பேரை சொல்ல. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது? குற்றமுள்ள நெஞ்சு ஏதோ வேணாலும் மண்டிக்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வந்தா இந்த பதவியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்க தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. தொண்டனை கூட